அனைவருக்கும் வணக்கம். மே 21/2/2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு. எம்பிக்கள் குழு இன்று முதல் வெளிநாடு பயணம்னு தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்கும் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளை உள்ளடக்கிய 7 நாடாளுமன்ற குழுக்கள் புதன்கிழமை மே 21 முதல் பயணத்தை தொடங்க உள்ளன. ஜூன் 7ஆம் தேதியுடன் இந்த பயணம் நிறைவடைய உள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஆவணங்களில் கைதிகளின் ஜாதியை குறிப்பிடக்கூடாது. சிறைத்துறை விதிகளில் திருத்தம் செய்து அரசு உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிறை ஆவணங்களில் கைதிகளின் ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என சிறைத்துறை விதிமுறைகள் திருத்தம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக சிறைகள் கைதிகள் ஜாதி ரீதியாக அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு ஜாதிக்கும் என ஏற்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் அடைக்கப்படுவதாக புகார் கூறப்பட்டு வந்தது. மேலும் ஜாதி ரீதியாக கைதிகளுக்கு சிறையில் பணி ஒதுக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு வந்தது. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக அரசு சிறைத்துறை விதிமுறைகளில் மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எதிரதாக காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர் வருவதோ நோய். வரப்போதே முன்னதே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை அப்படின்னு அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஜல்ஜீவன் திட்ட ஆய்வு. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு 100 குழுக்களை அனுப்புகிறது மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்ய தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு 100 குழுக்களை மத்திய அரசு அனுப்புகிறது. மத்திய அமைச்சரவை செயலர் டி.வி. சோமநாதன் தலைமையில் கடந்த 8ஆம் தேதி ஜல்சக்தி அமைச்சகத்தின் திட்டங்களை அமலாக்கம் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நல விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் தங்க நகை கடன்களுக்கு 9 புதிய வரைவு விதிமுறைகள் ரிசர்வ் வங்கி வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் தனிநபர்களுக்கு வழங்கும் தங்க நகை கடன் தொடர்பாக 9 புதிய வரைவு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அண்ட் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அதாவது அடமானம் வைக்கப்படும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே கடனாக வழங்கப்படும். அதாவது ரூபாய் 100 மதிப்புள்ள நகைக்கு அதிகபட்சமாக ரூபாய் 75 வரை மட்டுமே கடன் வழங்கப்படும். இந்த மாதிரி ஒரு 9 புதிய வரைவு விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம்.